செந்தில் அவர்களே, செந்தில் அவர்களே, எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள், இடையிலே குறுக்கிடாமல். இது காங்கிரஸ் பிஜேபியினுடைய பிரச்சனை அல்ல. இது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள பிரச்சனை. இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷனுக்கு இல்ல அரசியல் சட்டத்திற்கு இணையானது. அப்படி என்பது போது மத்திய அரசு தனக்குள்ள பொறுப்பை தட்டி கழித்து ஏன் இதுவரை மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்குமுறை குழுவையும் அமைக்கவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, 1991 இந்த காவிரி பிரச்சனை பெரிதாக இருந்த போது கர்நாடக அரசு காவிரி கர்நாடகாவுக்குள்ளே ஓடுகிறது, எனவே தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பி ஒரு பன்னாட்டு நதியை ஒரு மாநிலத்தில் ஓடும்போது குறுக்காட்ட முடியுமா, தடுத்து நிறுத்தலாமா என்று கேட்கும்போது உச்சநீதிமன்றம் இந்த பன்னாட்டு நதி என்பது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நதி நிறுத்தப்படக்கூடாது, அதற்கு கர்நாடகாவுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொல்லியும் ஏன் மைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் செயல்பட மறுக்கிறது? அதுதான் என்னுடைய கருத்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க இடைமறிச்சிட்டீங்க. அதாவது எல்லாரும் பேசின ஒரு வார்த்தைகள்ல கர்நாடகாவிலிருந்து நீர் வாங்கவில்லை என்று பேசிக்கிறோம். அது நம்ம உரிமை, நம்ம எந்த சூழ்நிலையும் உயிரை கொடுத்தாவது பெற வேண்டும் என்பது காங்கிரஸ் நிலைப்பாடு, அதில் மன்றம் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் ஆண்ட காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கட்டிய அணைகள் ஏராளம். அந்த அணைகளுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் ஆளும் பொழுது என்ன அணைகள் கட்டினார்கள்? குறிப்பாக அம்மையார் 4 வருடங்கள் முடித்திருக்காங்க அவங்க ஆட்சியை. இந்த 4 வருடங்களில் ஏதாவது ஒரு நீர்நிலைகளை ஏற்படுத்தினார்களா? ஏதோ ஒரு அணைகளை ஏற்படுத்தினார்களா? இல்ல நதிகளை, தமிழகத்தில் இருக்கின்ற நதிகளை இணைப்பதற்கு ஏதாவது முயற்சியை எடுத்தார்களா? வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இழுப்பதில் இருங்க சார், வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இழுப்பதில் காட்டுகின்ற கவனமும் நாட்டு மக்கள் நலனை முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் ஏன் மறுக்கிறார் என்பதை நிறைவு கருத்து நோக்கி வரும். திரு ராமநாதன் சதானந்த கவுடா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். கடந்த சில மாதங்களில் மட்டும் அங்கே 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாளில் ஒரு பெண் உட்பட 13 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று பதிவாயிருக்கிறது. தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய பதிவு இது. நீங்க கடந்த 2014 மட்டும் 5650 விவசாயிகள் இந்தியா முழுவதும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதில் 5178 பேர் ஆண்கள், 472 பேர் பெண்கள். கர்நாடகாவில் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் இதை சுட்டி காட்டி தான் சொல்றாரு. அங்கே தற்கொலை செய்து கொள்கிறார், அதனால் தண்ணீர் கொடுக்க முடியாதுங்கிற இந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, உண்மை இருக்கலாம். அதில் தற்கொலை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது தேசிய பிரச்சனை தான். விதர்பா மாநிலத்திலே, அங்கே மராட்டிய மாநிலத்திலே விதர்பா பகுதியிலே அதிகமான பேர் தற்கொலை காரணம் தண்ணீர் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது நியாயமானு கேட்கல. தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சரிதான் அப்படின்னு சொன்னேனே தவிர தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதை நியாயம்னு சொல்ல முடியாது. அது யாருமே அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேகதாது இடத்திலே அங்கே அணை கட்ட வேண்டும் என்று சொன்னபோது மத்திய அரசாங்கம், இந்த அரசாங்கம் தான், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எந்த விதமான அனுமதியும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான். பொன்ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. மத்திய அரசாங்கம் திருப்பி கேள்வி வைக்கிறேன். அவங்க வைக்கிறது வாதம் என்பது இங்கே வறட்சி தாண்டவம் ஆடுகிறது, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தண்ணீர் கொடுத்தால் மேலும் வறட்சி வரும்னு சொல்லக்கூடிய மேலாண்மை ஆணையத்தை அமைப்போம் என்று சொல்லிதான் தேர்தல் அறிக்கையில மேலாண்மை அமைப்பு ஏன் மேலாண்மை அமைக்கிறன்றது மட்டும் கேள்வி கேளுங்க. மேலாண்மை ஏன் அதான் நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு. உங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நான் வந்த உடனே காவிரி மேலாண்மை அமைப்பு மேடம் இருங்க மேடம் நிலத்தடி அமைப்பு தான் சொல்றாங்க. அது பதில் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. முதல் வீராணம் ஏரியிலிருந்து சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அங்கே உள்ள அரசியல் கட்சிகள், தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள அரசியல் விரைவில் அந்த காவிரி கண்காணிப்பு வாரியத்தை உச்சநீதிமன்றம் கலைத்து விட்டால் எந்த விதமான சட்ட பிரச்சனையும் இல்லை. உடனடியாக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என் கேள்வி ஏன் அந்த தற்கொலை வைக்கிறேன்னா, மத்திய
இணையமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்கிறார், வேளாண் துறை அமைச்சர் சொல்லுகிறார், ராதாமோகன் சொல்லுகிறார், விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணம் ஆண்மை குறைவு, கள்ளக்காதல், அப்புறம் காதல் தோல்வி. அதுவும் குற்றப்பதிவேட்டில் உள்ள நான் சொல்றேன், கர்நாடகத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு இதெல்லாம் தான் காரணம். நீங்க தான் சொல்றீங்க காதல் தோல்வி, கள்ளக்காதல், ஆண்மை குறைவு. அப்போ வறட்சியை இன்னொருத்தர் காரணம் காட்டுறாரு. இது எப்படி முறை? அப்படி இல்ல. ஒரு அமைச்சர் கள்ளக்காதலால விவசாயி செத்துட்டாங்கிறாரு, இன்னொரு அமைச்சர் வறட்சியால செத்துட்டாங்க. அதாவது குற்றப்பதிவேட்டில் உள்ள அந்த பதிலை வந்து படித்தார். எத்தனை சதவீதம் கர்நாடகத்திலையும் தான் தேசிய அளவிலே கள்ளக்காதலால் இத்தனை சதவீதம் பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர், வேறு ஆண்மை குறைவால் இத்தனை சதவீதம் பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்ற இது வறட்சி காரணமாக என்று கர்நாடகத்தில் பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தற்கொலையை எதையும் பதிவு செய்வதில்லை. அந்த காரணம் இரண்டே கருத்து தான். ஒரு சகோதரி சுதா அவர்கள் பேசுகிற போது வைத்த காரணங்கள் எல்லாம் பற்றி விவாதத்திற்காக வைத்த காரணங்களை தான் நான் பார்க்கிறேன். 2007 தீர்ப்பு வந்து 5 ஆண்டு காலம் 2013 அரசியலில் வெளியிடுகிற பொழுதே மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், ஒழுங்குமுறை வாரியத்தை அமைத்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. மறுபடியும் அது அரசியலுக்காக ஊற போட்டு இன்றைக்கு பிரச்சனைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிலப்பரிப்பு அவசர சட்டங்கள் மூலம் கொண்டு இந்த நில மசோதாவை தாக்கல் செய்து அவசர சட்டமாக கொண்டு வந்து போராடுகிற பாரதிய ஜனதா கட்சி பொன்ராதாகிருஷ்ணன் அரசர் என்ன எழுப்பார்? மேலாண்மை வாரியத்தை ஒழுங்குமுறை வாரியத்தையும் நாங்கள் அமைப்போம் என்று சொல்லுவதற்கு சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம், அந்த மேற்பார்வை வாரியம் என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டது இல்லை. அதாவது கர்நாடகாவிலேயே தண்ணி விட முடியலன்னா மழை குறைவுங்கிறது ஒரு உண்மைதான். அதே நேரத்தில் என்ன முக்கியமான கருத்துனா, ஒரு பாசன பருவம்ங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்கி ஜனவரி 31 அதுக்கு பின்னாடி கோடையில பாசனத்துக்கு தண்ணி தரக்கூடாதுங்கிறது தான் காவிரி இறுதி தீர்ப்பு. ஆனா கர்நாடகாவில் என்ன பண்றாங்க பண்ணிருக்காங்க, பிப்ரவரியிலேயே திறந்து பருவமழை துவங்குறது அறுவடை பண்ணாங்க. அதனாலதான் விட முடியல. 2007 காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை வந்து கெசட்ல பப்ளிஷ் பண்ணலன்னு ஒரு தவறான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இதே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த தீர்ப்பு தவறானது, கெசட்ல பப்ளிஷ் பண்ணக்கூடாது போராடினாங்க. அதுக்காகவே கருணாநிதி அவர்கள் வந்து இது அவரோட அரசாங்கத்துல வெளியேறணும், அதே தீர்ப்பை வெளியிடுங்க சொன்னாங்க. இரட்டை நிலைப்பாடு. நிறைவு கருத்தாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நிறைவு கருத்து மிகச் சுருக்கமாக. திரு செந்தில் அவர்களே, இந்த விவாதத்தில் கட்சிகளை அழைத்து கட்சி லாவணி பாடுவது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒன்று, காவிரி என்பது ஒரு பன்மாநில நதி. அந்த பன்மாநில நதியை கீழே இருக்கின்ற ரைபேரியன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிற்குள்ள உரிமையை 192 TMC என்றால் கொடுக்க வேண்டும். அது குறைவாக இருக்கும் என்றால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்று ஒன்று இருக்கிறது, அதற்கேற்ப குறைக்க வேண்டும். ஆனால் இன்று அவர்கள் மறைமுகமாக தண்ணீரை பயன்படுத்தி அதிக பாசன ஏக்கர்களை பயன்படுத்தி இங்கே தண்ணீர் இல்லை என்று சொல்லுவது ஒரு பித்தலாட்டம். இது அரசியல் சட்டத்திற்கு முரணானது. இதுக்கு கர்நாடக அரசும் மத்திய அரசுமே பொறுப்பு. அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள். என்ன கேட்டால் அவர்கள் 2 பேரையுமே டிஸ்மிஸ் பண்ணலாம். நன்றி ஐயா. தொடர்ச்சியான உங்கள் பணிகளுக்கு மத்தியில் நேரலில் எங்களோடு இணைந்தீர்கள், மிக்க நன்றி. 4 பேரும் அரங்கில் இணைந்தீர்கள், மிக்க நன்றி. இந்த நிலவில் நாம் நிறைவு செய்யலாம். நதிகள் தேசியமயமாக்கப்படுவது மட்டுமே இதற்கான ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் என்றே எனக்கு தோன்றுகிறது. காரணம், இங்கிருந்து கூடங்குளத்திலிருந்து மின்சாரத்தை கொடுக்க முடியாது என்று சொல்ல இயலாத நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நிலக்கரி சுரங்கத்திலிருந்து, நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து
இருந்து இந்த மண்ணின் வளத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு கொடுக்க மறுக்க முடியாது தமிழர்களால். காரணம் அது தேசியமயமாக்கப்பட்டது. அதுபோல் நதிகளும் தேசியமயமாக்கப்படுவது மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். குறைந்தபட்சம் உடனடியாக காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தையாவது மத்திய அரசு அமைக்க வேண்டும். தமிழகத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வறட்சியை போக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்கள் கடமை. மீண்டும் திங்கட்கிழமை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.